Hello students, this is short video number 10. இங்க என்ன question கொடுத்திருக்கான்னு பாருங்க. cos square theta equal to 3 cot square theta minus cos square theta. இந்த கண்டிஷன்ல இருந்து நம்ம ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இந்த கண்டிஷனை சால்வ் பண்ணலாம். இப்போ இங்க cos square theta இந்த 3 உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3 cot square theta, இங்க 3 cos square theta வருமா? அதை இங்க கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு 4 cos square theta அப்படின்னு சொல்லி வரும். இப்போ 4 cos square theta equal to 3 into cot square theta எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா cos square theta by sin square theta சேஞ்ச் பண்ணலாம். இப்போ cos square theta கேன்சல் ஆயிடும். இப்போ sin square theta equal to 3/4 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்போ இதுல இருந்து sin theta ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ரெண்டு பக்கம் ரூட் எடுப்போம். இப்போ 3க்கு ரூட் எடுத்தோம்னா √3, 4க்கு ரூட் எடுத்தோம்னா 2. அப்போ sin theta ஓட வேல்யூ √3/2ன்னு வருது. sin theta ஓட வேல்யூ எப்போ √3/2 வரும் அப்படின்னா theta ஓட வேல்யூ 60 டிகிரியா இருக்கும்போது தான் வரும். அப்போ theta ஓட வேல்யூ 60. ஃபைனல் ஆன்சர் என்ன கேட்குறாங்கன்னா 1/2 secant theta plus sin theta பவர் -1. ஓகே, இப்போ 1/2 secant 60 டிகிரி என்ன வரும்? secant 60 டிகிரி 2, sin 60 டிகிரி √3/2 பவர் -1. இப்போ இதை ப்ளஸ் பண்ணோம்னா என்ன வரும்? டினாமினேட்டர் நமக்கு 2ன்னு சேமாக இருக்குது. இப்போ 2 + √3/2 அப்படின்னு வரும். பவர் மைனஸில் இருக்கனால ரெசிப்ரோக்கல் எழுதணும். ஓகே, அப்போ ரெசிப்ரோக்கலில் மாறும்போது 2, இந்த 2 + √3ங்கிறது டினாமினேட்டரில் போகும். அது காஞ்சுகேட் எடுக்கும்போது 2 - √3 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஆன்சர் வந்து 2 × 2 - √3 இருக்கும்.